ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எக்கனாமிக்ஸ் நம்ம சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இதையுமே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு இதா பிரிச்சு தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்க்க போறோம். பார்ட் 2ல தான் தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு பிளஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன கண்டென்ட்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 5 டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரோட பேசிக்ஸை நம்ம லைட்டா என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பண்டைய காலத்துல இருந்து நவீன காலம் வரைக்கும் நம்மளோட விவசாயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, இந்தியாவோட விவசாய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அக்ரிகல்ச்சர் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க நம்மளோட இந்தியால. நம்மளோட 10th புக்ல இந்த டாபிக் தனியாவே இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லாஸ்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மத்திய அரசோட திட்டங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதெல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அது அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா என்ன? டைரக்டா ஒரு கிராப்பை வளர்க்கறது மட்டும் கிடையாது. அதாவது பயிர்களை வளர்க்கறது மட்டும் விவசாயம் கிடையாது. அதோட சேர்ந்து விலங்குகளையும் வளர்க்கறதும் எது கீழே தான் வரும்? அக்ரிகல்ச்சருக்கு கீழே தான் வரும். அப்போ அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது? வேளாண்மை, விவசாயத்துல இருந்து தான் நமக்கு உணவு அப்படிங்கிறது கிடைக்குது. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எல்லாமே அதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம விவசாயத்தை சார்ந்து நிறைய தொழில்கள் அப்படிங்கிறது இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஜவுளி தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, தோல் தொழிற்சாலை எல்லாம் இருக்கு. அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி எல்லாமே அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப இந்தியால 3ல 2 பங்கு பீப்புள் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க? அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஒண்ணு டைரக்டா அக்ரிகல்ச்சர்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படி இல்லைன்னா இன்டைரக்டா ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா நேரடியா விவசாயத்தை சார்ந்து இருக்காங்க. அப்படி இல்லைன்னா மறைமுகமா தொழில், அதாவது வேளாண்மையை சார்ந்து ஏதாவது ஒரு தொழில ஈடுபடுறாங்க. இப்போ ஓவரால் விவசாயம் அப்படின்னா இதுதான். என்னது? பயிர்களை வளர்ப்பது, அதோட சேர்த்து விலங்குகளை வளர்ப்பது விவசாயத்துக்கு கீழே தான் அடங்கும். இதுல இருந்து நிறைய உணவு பொருட்கள், வேற பயனுள்ள பொருட்கள் எல்லாமே நமக்கு இதுல இருந்து கிடைக்குது. இதை சார்ந்து நிறைய தொழிற்சாலைகள் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க. 3ல 2 பங்கு பேரு விவசாயம் சார்ந்துதான் இருக்காங்க இந்தியால. ஒண்ணு நேரடியா விவசாயத்துல ஈடுபடுறாங்க. அப்படி இல்லைன்னா மறைமுகமா ஏதாவது தொழிற்சாலைகள் மூலமா விவசாயத்துல இருந்து ஒரு பொருள் எடுத்து அது மூலமா தொழிற்சாலை அப்படிங்கறத ஆரம்பிச்சு மறைமுகமா அதை சார்ந்து இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ். பண்டைய காலத்துல இருந்து இப்ப நவீன காலம் வரைக்கும் அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு நம்மளோட இந்தியா இருந்துச்சு நம்மளோட இந்தியால அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் பீரியட், அதாவது பண்டைய காலத்துல நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும் போதே பார்த்திருப்போம். அந்த காலத்துல விவசாயம் அப்படிங்கிறத மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய எவிடன்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? அவங்க இந்த மாதிரி கலப்பைகள் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி நிறைய எவிடன்ஸ் கிடைச்சதுனால அந்த காலத்துல இருந்து விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்ப கலப்பைகள், அப்புறம் எளிய நீர்ப்பாசனம் எல்லாமே பயன்படுத்திருக்காங்க. அதாவது சிம்பிள் இரிகேஷன் மெத்தடு. சிம்பிள் இரிகேஷன், அந்த நீர்ப்பாசனம் பண்ணுவோம்ல, அதுக்கான மெத்தட் எல்லாமே அப்பவே இருந்திருக்கு. அங்கங்க என்னென்ன இதெல்லாம் கிராப் எல்லாம் பயிரிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, பார்லி, பட்டாணி இது எல்லாமே அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பயிரிட்டு இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படிதான் சிந்து சமவெளி நடந்தது. பண்டைய காலத்துல அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அடுத்து இடைக்காலத்துல முகாலயர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம நிறைய விஷயங்களை, நில சீர்திருத்தங்கள் எல்லாம் நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்கள் அப்படின்னு ஒரு டாபிக்கை தனியா டிஸ்கஸ் பண்ணோம். அதுலதான் என்ன சிஸ்டம்லாம் நம்ம பார்த்தோம்? இந்த ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி அப்படிங்கிற மாதிரி நிறைய சிஸ்டம் எல்லாம் பார்த்தோம்ல, அது இந்த காலத்துலதான் கொண்டு வந்திருக்காங்க. முகலாயர் காலத்துலதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அங்க என்ன கிராப் அதிகமா அவங்க பயிரிட்டாங்க அப்படின்னா, அதாவது கேஷ் கிராப்னு சொல்லக்கூடிய பண பயிர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பயிரை பயிரிட்டோம் அப்படின்னா அதிக பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயிரை தான் இந்த காலத்துல பயிரிட்டாங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, இண்டிகோ, சுகர் கேன், காட்டன். அதாவது கரும்பு, பருத்தி, இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவுரி பூக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க என்ன பண்றாங்க? பயிரிடுறாங்க முகலாயர்கள் காலத்துல, இடைக்காலத்துல. அதுக்கடுத்து காலோனியல் பீரியட், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியை புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்களா அந்த காலத்துல விவசாயம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்ப அவங்க எந்த அளவுக்கு நம்மளோட மக்களை சுரண்டி
விவசாயத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அதை மார்க்கெட்ல வித்து பணமா மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா எதுல பார்த்தோம்? நில சீர்திருத்தங்களுக்கு கீழே பார்த்தோம். எப்படி நம்மளோட ஃபார்மர்ஸ் அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் என்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அதுல இருந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் விவசாயத்தை மீட்டெடுத்து நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாமே டீட்டெயிலா நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல சீர்திருத்தங்கள்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப சுதந்திரத்துக்கு பின்னாடிதான் என்ன பண்றாங்க, நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, அப்புறம் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய வெள்ளை புரட்சி, ஹார்டிகல்ச்சர் ரிவல்யூஷன் சொல்லக்கூடிய தோட்டக்கலை புரட்சி அப்படின்னு சொல்லி நிறைய புரட்சியை மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் விவசாயில இந்த ஒரு நிலைமையை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த டாபிக் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடியது இருக்குல்ல, அதுல வந்து நிறைய சயின்டிபிக் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய டாபிக்கை நம்ம எதுல டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த டாபிக்ல தான் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் பத்தி இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஓவராலா உங்களுக்கு பண்டைய காலத்துல இருந்து இப்போ நவீன காலம் வரைக்கும் நம்மளோட விவசாயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் வாழ்வாதார விவசாயம், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வணிக விவசாயம், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அதாவது சாகுபடி மாற்றம், மிக்சட் ஃபார்மிங் கலப்பு விவசாயம், பிளான்டேஷன் தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர் தோட்ட விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங் இதை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் வாழ்வாதார விவசாயம். வாழ்வாதார விவசாயம் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான பயிர்களை மட்டும் அவங்க பயிரிடுவாங்க. அதாவது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உணவு தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி பயிர்களை பயிரிடுவாங்க. வேற அது போக ஏதாவது மிச்சம் இருந்தா மட்டும் கொஞ்சமா மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பயிர்களை வித்து பணமா ஆக்கிடுவாங்க. மத்தபடி அவங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான உணவு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கான பயிர்களை மட்டும் அவங்க பயிரிடுவாங்க. இது எந்த இடத்துல எல்லாம் காமனா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மலை சார்ந்த பகுதிகள்லயும் ரொம்ப மோசமான நிலப்பரப்பு இருக்குல்ல அந்த இடத்துலதான் இந்த வாழ்வாதார விவசாயம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க. அடுத்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வணிக வேளாண்மை. அப்போ இவங்க எதுக்காக வணிக வேளாண்மையில எதுக்காக அவங்க பயிர்களை பயிரிடுவாங்க அப்படின்னா, எந்த பயிரை பயிரிட்டா நமக்கு அதிகமா வருமானம் பணம் அப்படிங்கிறது கிடைக்குமோ அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பயிரிடுவாங்க. இப்ப லாப நோக்கத்துலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பயிர் அப்படிங்கிறத அந்த கிராப் அப்படிங்கறத வளர்க்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அசாம்ல ஃபுல்லா என்ன இருப்பாங்க, டீ தான் வந்து பயிரிடுவாங்க. கர்நாடகால காஃபி, கேரளால கோகனட். இதெல்லாம் எதுக்காக அவங்க பயிரிடுறாங்க, இதை ஃபுல்லா அவங்களால சாப்பிட விடுமா முடியாதுல்ல. இதை வந்து வித்து அவங்க பணமா வாங்கிக்காங்க. சோ அப்போ ஃபுல்லா ப்ராஃபிட் லாப நோக்கத்துல தான் இந்த கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத கொண்டு போவாங்க. அடுத்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சாகுபடி மாற்றம். இது மோஸ்ட்லாம் எங்க இதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஒரு இடத்துல அவங்க பயிரிடுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அதுல பயிரிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அந்த இடத்த என்ன பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்படியே அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி அங்க என்ன பண்றாங்க, அங்க விவசாயம் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி அடுத்த இடத்துக்கு போவாங்க. இப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் இதை என்ன சொல்றாங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சாகுபடி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மிக்சட் ஃபார்மிங் கலப்பு விவசாயம். கலப்பு விவசாயம் அப்படிங்கிறது இப்ப ஒரு சைடு என்ன பண்றாங்க, பயிரை வளர்க்குறாங்க, இன்னொரு சைடு கால்நடையை வளர்க்குறாங்க. அப்ப ரெண்டையும் ஒரே டைம்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஒரு பயிரை அதாவது பயிரை விளைய வச்சு அதை வந்து என்ன பண்றாங்க, அறுவடை பண்றாங்க. இன்னொரு சைடு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கால்நடைகளை வளர்க்குறாங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மிக்சட் ஃபார்மிங் கலப்பு விவசாயம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம கிராமத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல என்ன பண்றாங்க, இதைதான் ஃபாலோ பண்றாங்க. மிக்சட் ஃபார்மிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க. இது அவங்களோட வருமானத்தையும் கூட்டும், ரிஸ்கையும் கொஞ்சம் குறைக்கும். இப்போ ஏதாவது ஒரு காலத்துல நேச்சுரல் டிசாஸ்டர் அதாவது பேரிடர் ஏதாவது ஏற்பட்டா கூட விவசாயம் அப்படிங்கிறது அந்த பயிர் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த டைம் இந்த கால்நடைகள் மட்டும் நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமா நமக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும், ரிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் தோட்ட வேளாண்மை. அதாவது பெரிய ஃபார்ம்ல ஒரே ஒரு கிராப் மட்டும்தான் வந்து அவங்க பயிரிடுவாங்க. எதுக்காக, இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறதுக்காகவோ இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவோ. இது கிட்டத்தட்ட கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் மாதிரி தான்.
அப்போ பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னது? ஒரு பெரிய ஃபார்ம்ல ஒரே ஒரு கிராப் மட்டும் என்ன பண்றாங்க? பயிரிடுறாங்க. எதுக்காக? அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவோ இல்ல தொழிற்சாலைகளை யூஸ் பண்றதுக்காக. எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த டீ, காஃபி, ரப்பர் ஸ்பீசிஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர். இதுவுமே வந்து தோட்டக்கலை. அதாவது தோட்டத்துல அது ஃப்ரூட் இது வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறி தோட்டம், பழத்தோட்டம், பூத்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இந்த தோட்டக்கலை அப்படிங்கிறது. இதுல என்னெல்லாம் கொண்டு வருவாங்க? இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ், அப்புறம் மெடிசினல் பிளான்ட்ஸ், மூலிகை செடிகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோட்டம் அமைச்சு அதுல இதெல்லாம் வளர்ப்பாங்க. இந்தியா வந்து எதுலலாம் இதுல டாப்பா இருக்காங்க அப்படின்னா மேங்கோ, பனானா ஸ்பேசஸ். அதாவது மாம்பழத்திலையும் வாழைப்பழம், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் தயாரிக்கிறதுல முன்னணியில இருக்கக்கூடிய நாடுல ஒண்ணு இந்தியா. அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது எந்த விதமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தாம ஒரு செடியை வளர்க்கறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது. இது எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க? ஹெல்த், ஆரோக்கியம், அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அவங்க இந்த விவசாயத்தை மேற்கொள்வாங்க. அதிக சந்தை மதிப்பு இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இந்தியால விவசாயத்தோட வகைகள். அடுத்து அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா. இது இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூல் புக்லயே இந்த பாலிசியை கொடுத்திருக்காங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் ப்ராடக்டை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக. அதாவது வேளாண் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக இந்த கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. இது கொண்டு வரதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். எதுல? வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி ஏற்றுமதி பண்றதுல. ஸோ இந்த பாலிசி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை உள்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படி பண்றது மூலமா இவங்களுக்கு நிறைய இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். யாருக்கு? விவசாயிகளுக்கு. அப்ப எதுக்காக இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க? ஃபார்மோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. இப்ப வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அது மூலமா வருமானம் கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் முன் வந்து என்ன பண்ணுவாங்க? நிறைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபார்மரோட இன்கமும் அவங்களோட வாழ்வாதாரமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓவரால் அக்ரிகல்ச்சர் செக்டரோட டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை வந்து உயர்த்தணும், விவசாயிகளோட வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேளாண் துறையில ஒரு முழுமையான வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்தாதான் விவசாயிகள் ஆர்வமா அவங்க அதுல ஈடுபடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க 2018ல. ஓகே, நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது அவங்க கிட்ட ஹெக்டர் வந்து கம்மியான ஹெக்டர் இருந்தாலும் அதுல இருந்து நிறைய, அதாவது கொஞ்சம் தான் அவங்க விளைவிச்சிருக்காங்க அப்படின்னாலும் அதுல இருந்து அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கில இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ப்ரொடெக்ட் புவர் ஃபார்மர்ஸ். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாலிசிக்கு கீழே லோன் அப்படிங்கிறத இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து அது மூலமா விளைவிச்சு அந்த பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த ஏழை விவசாயிகள் எல்லாம் வேற யார்கிட்டயோ கடன் ஏதாவது வாங்கினாங்க அப்படின்னா நிறைய வட்டி அப்படிங்கிறது கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலா இவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து லோன் அப்படிங்கிறத வாங்கிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை ஃபுல்லா அந்த லோனை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பயிர்கள் எல்லாம் விளைவிச்சு அதை வித்து அது மூலமா அந்த கடன் அப்படிங்கிறத அடைச்சுப்பாங்க. அடுத்து மாடர்னைஸ் அக்ரிகல்ச்சர். அதாவது நிறைய டூல்ஸ் எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மூலமா நிறைய வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். மேன் பவர் கம்மியா இருந்தா போதும், டைமும் சேவ் ஆகும், நிறைய ப்ரொடக்ஷனும் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடையே அவங்க இது கீழே கொண்டு வராங்க. அடுத்து ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். அப்ப இந்த கொள்கையோட இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன? நம்ம என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், சாயலுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாம அவங்களோட விவசாயத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த கொள்கைகள் கீழே ஒரு முக்கியமான நோக்கம். அடுத்து ரெடியூஸ் பியூரோக்ரசி. அதாவது இப்ப ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் அதுல நிறைய பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் டைரக்டா போய் அவங்கள விசிட் பண்ணி அதுக்கப்புறம் லோன் வாங்குறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தவித இன்டர்வென்ஷனும் இல்லாம ஈஸியா லோன் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கு இந்த கொள்கைகள் மூலமா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ அந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்பனாலும் ஷார்ட் டேர்ம்க்கு லோன் அப்படிங்கறத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பியூரோகிராசி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூலமாவும் விவசாயிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. லோன் அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிடும். அது மூலமா அவங்க விவசாயத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவாங்க. ஸோ இந்த 6 தான் இந்த இந்த இப்ப கொண்டு வந்த பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசிக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இல்ல நான் ஒரு சில முக்கியமான ஸ்கீம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்ப நியூஸ்ல ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா அதை இந்த டாபிக் கீழே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி, பிரதான் மந்திரி கிசான் மானிய நிதி 2019 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 6000 அந்த விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அத 2000 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விதைகளோ இல்லைன்னா மருந்துகள், ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய உரமோ பூச்சிக்கொல்லி மருந்து என்ன வாங்கணுமோ அந்த அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். அதுக்காக கொண்டு வந்த இந்த ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிசான் மானிய நிதி. அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனா இது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா இப்ப நம்ம பைக்குக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு வைப்போம்ல, ஏதாவது டேமேஜ் ஆனா அந்த இன்சூரன்ஸ் போனா நம்ம கிளைம் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த கிராப்புக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைப்பாங்க. அந்த பயிருக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டுச்சு, எந்த காரணமாக சேதம் ஏற்படும்? ஒண்ணு இயற்கை பேரழிவு, இல்ல பூச்சியாலோ நோயாலேயோ அந்த பயிருக்கு சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான இழப்பீடை கவர்மெண்ட் நமக்கு தந்துருவாங்க. அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் என்னது? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. 2016 இதை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம், சந்தை தலையீட்டு திட்டம். இப்ப எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2000 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் எதுக்கு மட்டும்தான் பொருந்தும்? பெரிஷபிள் கிராப்புக்கு மட்டும்தான் பொருந்தும். பெரிஷபிள் கிராப் அப்படிங்கிறது ஈஸியா கெட்டு போகக்கூடிய பயிர்கள். இப்போ பழங்கள், காய்கறிகள் எல்லாம் நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா அதை வந்து விளைச்சலா எடுத்து அதை விற்கிறதுக்கு உடனே விற்கலாம் அப்படின்னா கொஞ்ச நாள் அது கெட்டு போயிடும். இப்ப கரெக்டா அவங்க விளைவிக்கிற அந்த டைம்ல விலைவாசி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதை ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சர்ல விற்க முடியாது. அப்ப இந்த டைம்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளியோட விலை 1 கிலோ 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல வந்துச்சு அப்படின்னா அப்ப அது விவசாயிகளுக்கு பெரிய நஷ்ட ஈடு ஆயிரும்ல. அந்த டைம்ல கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, தக்காளியோட விலைய 15 ரூபாவோ நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா இப்ப கொஞ்சம் ரொம்ப நஷ்ட ஈடு ஏற்படாம அந்த விவசாயிகளை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது எப்ப மட்டும்தான் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? விலைவாசி ரொம்ப கம்மி ஆகுற டைம்ல இவங்க தலையிட்டு அந்த சந்தையில தலையிட்டு ஒரு விலை அப்படிங்கறத அவங்க நிர்ணயிப்பாங்க. இதுதான் என்னது? மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். இது எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்? பெரிஷபிள் கிராப்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அடுத்து பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இது எப்படி இந்த பெரிஷபிள் கிராப்புக்கு அப்ளிகபிளோ அதே மாதிரி இது ஒரு சில கேட்டகரி எல்லாம் இதுக்கு கீழே வரும். என்னெல்லாம் வரும்னா அந்த பருப்பு வகைகள், ஆயில் சீட்ஸ், காட்டன் சொல்லக்கூடியது எல்லாமே இதுக்கு கீழே வரும். இப்போ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இயர் ஃபுல்லா பிக்ஸட் விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிறது அந்த வருஷத்துல இந்த இதுக்கு கீழே ஒரு சில பயிர்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கான விலையை வந்து அவங்க பிக்சடா வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பருப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பருப்புக்கு 1 கிலோ பருப்புக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சடா வச்சிருப்பாங்க. சோ மார்க்கெட்ல அதை விட கம்மியான ரேட்டுக்கு எப்பெல்லாம் வருதோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அந்த விவசாயிகள் டைரக்டா கவர்மெண்ட் கிட்டயே என்ன பண்ணிடலாம், அந்த பல்சஸ் பருப்பு வகைகளை அவங்க கிட்ட வித்துடலாம். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பெரிஷபிள் கிராப் அப்படிங்கிறது எப்பவுமே இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்பெல்லாம் ரொம்ப அதிரடியா விலை குறையுதோ அப்ப மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிறது பிக்சடா அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் மார்க்கெட்ல அந்த விலை கம்மியாச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட அந்த பயிர்களோ பருப்பு வகைகளையோ காட்டனையோ அவங்க கிட்ட வித்து அவங்க பணமா வாங்கிப்பாங்க. சோ கவர்மெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த ரேஷன் கடை திட்டமா மக்களுக்கு கொடுக்கறதோ இல்லைன்னா வேற ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு கொண்டு போய் அந்த இதை சேர்ப்பாங்க. இதுதான் இந்த 2 ஸ்கீம். அடுத்து நம்ம பார்க்க போறது கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபேமஸான ஒண்ணுதான். இது நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1998 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நபார்டும் சேர்ந்துதான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஏதாவது கடன் வாங்கணும் அப்படின்னா
இந்த கார்டை யூஸ் பண்ணி அவங்க கடன் வாங்கிக்கலாம். இப்போ கிஷான் கார்டு யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க டைரக்டா கோஆபரேட்டிவ் பேங்க்ல கூட்டுறவு வங்கியில போய் என்ன பண்ணிக்கலாம், லோன் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க 1998ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது இவங்க பயிர்களுக்கு மட்டும்தான் கடன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கால்நடை வளர்ப்புக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் நீங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அடுத்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கீம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்ல போய் இந்த மாதிரி எனக்கு சாயிலோட ஹெல்த் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னா, ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து சாயில் எடுத்துட்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட சாயிலோட குவாலிட்டி என்ன, அதோட என்ன நியூட்ரிஷன்லாம் இருக்கு, அதோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இதுல எந்த பயிர்கள் பயிரிட்டா நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கே ஒரு 4 to 5 months ஆகும். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு என்ன உரம் பயன்படுத்தலாம், என்ன பயிர்கள் பயிரிடலாம் அப்படிங்கறத அவங்க நமக்கே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாதுல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய அனலைஸ் பண்ணி தான் நமக்கு இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த பயிர்களையும் அந்த உரங்களையும் நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா அதிக விளைச்சலும் இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கு எந்த விதமான நஷ்ட ஈடும் இருக்காது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம யாராவது பக்கத்துல இருந்தாங்க இந்த மாதிரி விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இது அவங்களுக்கு பயன்படும். நெக்ஸ்ட் PM-KUSUM சோலார் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல எதெல்லாம் அவங்க ஊக்குவிக்காங்க அப்படின்னா சோலார் பம்ப். சோலார் பம்ப்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சூரியன்ல இருந்து ஆற்றல் எடுத்து அது மூலமா அந்த பம்பை வந்து இயக்கும். பம்ப் இயக்குனா என்ன பண்ணுவோம், அடியில இருக்க தண்ணியை எடுத்து இந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீர் பாய்ச்சறதுக்காக தான் இந்த சோலார் பம்ப் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. ஸோ இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. அடுத்து சோலார் பிளான்ட் ஆன் ஃபார்ம் லேண்ட். விவசாய நிலையத்துல இந்த மாதிரி சோலார் பிளான்ட் அப்படிங்கறத ஒண்ணு வச்சிருந்தாங்க அப்படின்னா அது மூலமா நிறைய கரண்ட்டை அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. சேவ் பண்ணி எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அங்க பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திட்டு சர்ப்ளஸா இருக்கிறத என்ன பண்ணலாம், அவங்க வந்து சோலார் பவரை என்ன பண்ணலாம், அவங்க செல் பண்ணிடலாம். அப்ப அது மூலமாவும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இன்னொன்னு மின்சாரத்துக்கான செலவும் அவங்களுக்கு மிச்சமாகும். அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க சோலார் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் அப்படின்ட்டு. அடுத்து இது ரீசெண்டா 2025ல கொண்டு வந்த ஸ்கீம் PM தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 100 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்றாங்க. அதாவது ரொம்ப விவசாயத்துல பின்தங்கி இருப்பாங்கல்ல அப்படி ஒரு 100 டிஸ்ட்ரிக்டை எடுத்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை விளைச்சலை இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கப்புறம் நிறைய வகையான கிராப்பை வந்து பயிரிட வைக்கிறது, இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிஷபிள் கிராப் கெட்டு போகக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தோம்ல, இப்போ அதை கொஞ்சம் நாளைக்கு ஒரு மேக்சிமம் ஒரு 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100 லோ பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்டும் அக்ரிகல்ச்சர்ல இன்னும் பெட்டரா, அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கில இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு 36 ஸ்கீமை இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த கிஷான் கிரெடிட் கார்டு, சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, யார் ஒருத்தங்க இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க PM தன் தானிய கிருஷி யோஜனாக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கீம் எல்லாத்துக்குமே இவங்க அப்ளிகபிள். தனித்தனியா ஒவ்வொருத்துக்கா போய் இவங்க அப்ளை பண்ண வேண்டாம். இதுதான் இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப 2025ல வந்ததுனால அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் அப்படிங்கறது நமக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிலபஸ்ல டைரக்டா இருக்கக்கூடிய டாபிக். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது அதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தாலும் நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்கீமுக்கு கீழே நோட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான், இந்த டாபிக் நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பார்ட் 2ல நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான அக்ரிகல்ச்சரை பத்தி பார்த்து தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீமையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.